வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருஷம் தை மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய தினத்திற்கான திதி தேய்பிறை சப்தமி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை. கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 4 மணி வரையிலே. அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 4 மணி வரைக்கும் கும்பத்துக்கு சந்திராஷ்டமம், சாயந்தரம் 4 மணி வரைக்கும். அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சனி ராகு புதன். இன்று மாலை 4 மணிக்கு சந்திரன் கன்னி ராசியிலிருந்து நகர்ந்து துலாம் ராசிக்குள் வருகிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரம்மாவின் பிற திருநாமங்கள் என்னென்ன? சேலத்திலேருந்து ஸ்ரீதர். பிரம்மாவுக்கு தனியாக எதுவும் இல்லை, பூஜை கிடையாது. அதனால் நமக்கு அந்த திருநாமங்களை பற்றி தெரியல. தூய தமிழில் அவரை அயன் என்று சொல்வார்கள். அயன் அப்படின்னா பிரம்மா. கோயம்புத்தூர் நகரத்திற்கு மிக அருகாமையில் வெள்ளலூர் என்ற ஊரில் யமதர்ம ராஜாவுக்கென தனி சந்நிதி உள்ளது. எல்லா நாட்களிலும் வழிபடலாம். குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று மிகவும் விசேஷமான பூஜைகள் நடத்தப்படுகிறது. நீண்ட ஆயுள் பெற இந்த யமதர்ம ராஜாவை வழிபாடு செய்யலாம் என பக்தர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிகழ்ச்சி மூலம் தெரியப்படுத்துங்கள் ஐயா. இப்படிக்கு மனோகரி மோகன் சொல்கிறாங்க. தினசரி சந்தியாவந்தத்திலே ஒரு திசைக்கும் திக்தேவதைகளெல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க. அதில் தென் திசைக்கு வரும்பொழுது யமாய தர்ம ராஜாய மிருத்துவே ஜந்தகாய ஜ வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச ஹௌதும்பராய தக்னாய நீலாய பரமேஷ்டினே விருகோதராய சித்ராய சித்திரகுப்தாய வை நமஹ ஓம் சித்திரகுப்தாய வை நம ஓம் நம இத்தி அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி தான் யமன் வழிபாடு டெய்லி பூஜையிலே வரும். யமனை வழிபடக்கூடாதுன்னு யார் சொன்னா? அவர் தான் ரொம்ப முக்கியம். கிட்ட வராதிங்க ஐயா அப்படின்னு அவர் வேண்டிக்கணும். இன்னும் நான் இருக்க விரும்புகிறேன், கிட்ட வராதிங்க அப்படின்னு வேண்டிக்கணும். எங்கள் மாமியார் கேதார கௌரி நோன்பன்று இறந்து விட்டார்கள். நாங்கள் கேதார கௌரி நோன்பு எடுப்பது எப்படி? எங்கள் குடும்பம் வழக்கம். நான் எப்படி வேண்டி நோன்பு எடுப்பது? அந்த வருஷம் விட்டுருங்க, அதுக்கப்புறமாலாம் வரும்ல. வருஷம் நோன்பு பண்ணலாம். திதியும் பண்டிகையும் சேர்ந்து வந்தால் முதல்ல திதி கொடுத்துட்டு அப்புறம் பண்டிகை கொண்டாடணும்பாங்க. சில பேர் பண்டிகை அன்றைக்கி இறந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஒருத்தர் போயிட்டார். அவங்க வீட்டில் வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் முதல்ல தேவசம் பண்ணுவாங்க. தேவசம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க. அதையும் விட மாட்டாங்க. முதல்ல மரியாதை பித்திருக்களுக்கு, அப்புறம் தான் கடவுளுக்கு. அதனால் தேவசம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடுவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய பண்டிகை நாட்களில் முன்னோர்களுடைய திதி வந்தால் திதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி முன்னோர்களுக்கு, அதுக்கப்புறமா தான் கடவுளுக்கு. வழிபாடு பண்டிகை எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அதனால் நீங்கள் கேதார கௌரி நோன்பு வரும்பொழுது செய்யலாம், நோன்பு எடுத்துக்கலாம். உங்கள் மாமியாருக்கு திதி கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஃபேமிலி வழக்கம் என்னவோ அதை பண்ணுங்கள். புதுசாக எதையுமே கொண்டு வராதிங்க. குடும்பத்தில் என்ன வழக்கமோ பெரியவங்க எப்படி செஞ்சாங்களோ அதைத்தான் செய்யணும். அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நோன்பு எடுத்து அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ அது உங்கள் ஃபேமிலி வழக்கப்படி அதையும் செய்யலாம். அவரவர் குல வழக்கப்படி தான் திதி கொடுக்கணும். அவரவர் குல வழக்கப்படி தான் நோன்பு இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் செய்யணும். சப்போஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், எங்கள் ஃபேமிலியில் பண்ணாங்களா இல்லைன்னே தெரியல, முன்னோர்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு போகல, எங்கள் தாத்தா ஒன்றுமே பண்ணலைன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ஊர் மக்கள் அல்லது உங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு ரீஜனுக்கு இன்னொரு ரீஜியன் பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் வரும். சென்னை பேஸாக கொண்டவங்கள்லாம் ஒரு தினசாக கொண்டாடுவாங்க.
தஞ்சாவூர் ஜில்லாக்காரங்க ஒரு தினசாக கொண்டாடுவாங்க. இதுவே திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அங்கே வேறு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் உங்களுடைய ஆரிஜின் எங்கே, உங்கள் ஊர் மக்கள் எப்படி பண்டிகை கொண்டாடுவார்கள், உங்களுக்கு என்னென்னலாம் செய்கிற வழக்கம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணும்போது 3ஆம் இடத்தில் சனி உள்ளது. அதை போல் ராசியிலிருந்து எண்ணும்போது 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. 12ஆம் கட்டம் என்பது எதை குறிக்கும்? 12ஆம் கட்டங்கிறது மோட்சத்தை குறிக்கும், நித்திரையை குறிக்கும், செலவுகளை குறிக்கும், விரயம்னு பேர். கடக லக்னமாகி எனக்கு 12இல் சனி உள்ளது, இது நன்மையா? ஆமாம், 6 குடையவன் 8 குடையவன், கடகத்துக்கு 7 8 குடையவன், 8 குடையவன் 12க்கு போனால் யோகம்தான். அதனால் ஒன்றும் தப்பில்லை. நீதிமானாகிய சனியானவர் எனக்கு கிடைக்க வேண்டியவற்றை நிதியை வழங்குவாரா? நீதிமானாகிய சனி நிதியை வழங்குவாரா? வழங்குவார். என் தகுதிக்கேற்ப நான் ஏதோ சில தர்மங்கள் செய்து வருகிறேன். நிறைய பண்ணுங்க, நிறைய கொடுப்பார். உங்களுக்கு தர்மம் பண்ண பண்ண வெல்த் அதிகரிக்கும். இந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்குங்க. சில பேர் பணம் செலவு பண்ணால் ஐயோ செலவு பண்ணால் செலவாயிடுமே அப்படிம்பாங்க. செலவு பண்ணால் அது ஊற்று எடுக்கிற மாதிரி வரும், பெருகும். தான தர்மம் பண்ண பண்ண வெல்த்து ஜாஸ்தியாகும், குறையாது. சுவாதி நட்சத்திரம், மாயவரம் ராமலிங்கம். சார், கோமாதா சம்ரட்சணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு, மாதம் 101 ரூபா அதுக்குன்னு எடுத்து வைங்க. உங்கள்கிட்ட வசதி இருந்தால் மாதம் 1000 ரூபா கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். கோமாதாவை வச்சு காப்பாற்றுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கறவை நின்று போன பசுமாடுகளை வைத்து யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு நாமெல்லாம் நிதி உதவி செய்து மற்ற எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம பண்ணணும். அது ஒரு பெரிய தர்மம். கோதர்மங்கிறது பெரிய விஷயம். பால் கறக்கிற வரைக்கும் எல்லாரும் வச்சுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. கோமாதா கோமாதாம்பா. கறவை நின்று பொண்ணு கோமாதா அப்படின்னு அனுப்பி விட்டுருவோம். கோமாதாவை கோமாதா வைக்கிடுவாங்க. கறவை நின்ற பிறகு அந்த கறவை நின்ற பசுக்களை வைத்து காப்பாற்றுவது தான் பெரிய தர்மம். அதை செய்யுங்கள். உங்களால் நேரடியாக பண்ண முடியலன்னா அந்த மாதிரி நிறைய இடங்களில் கோசம்ரட்சணம்ங்கிறது பண்ணிகிட்ருக்காங்க. பசுமாட்டை வைத்து பாதுகாப்பது அந்த மாதிரி எங்கே நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு தொகை நன்கொடையாக கொடுக்கலாம். நீங்கள் ராசி பலன் புத்தகம் எழுதுவீர்களா? இல்லைங்க, எழுதுறதில்ல, நிறுத்திட்டேன். இதாச்சும் ஒரு 5 வருஷம் ஆச்சு நான் நிறுத்தி. நான் பிறந்த தேதி 28/7/1947. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 17 நாள் 18 நாள் முன்னால் பிறந்திருக்காரு. ஆடி 12 திங்கட்கிழமை, நட்சத்திரம் கேட்டை. எனக்கு வரும் 80வது வயதில் எங்கள் சொந்த ஊரில் உள்ள 3 யுகம் கொண்ட அம்மன் கோவில் உள்ளது. அங்கு அபிஷேகம் பூஜைகள் என் பெயருக்கு அவர்கள் செய்ய உள்ளனர். பிறந்த தேதியில் செய்ய வேண்டுமா அல்லது நட்சத்திர நாளில் செய்ய வேண்டுமா? கேட்டை நட்சத்திரம் தான் கணக்கு. ஆடி கேட்டை உங்களுக்கு தான் கணக்கு. நீங்கள் பிறந்தது ஆடி, தமிழ் மாதம் ஆடி, நட்சத்திரம் கேட்டை. அது எப்போ வருதோ ஆடி மாதத்தில் கேட்டை வரும்போது உங்களுக்கு பிறந்த நாள், அதுதான் கணக்கு. ஆங்கில தேதி நமக்கு கணக்கு கிடையாது. ஆங்கில தேதி நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி புக்கு, பர்த் சர்டிஃபிகேட்டு, மற்ற ரெக்கார்ட்ஸ்க்கெல்லாம் ஆங்கில தேதி யூஸ் பண்ணுமே ஒழிய பிறந்த நாள் என்று கொண்டாடும் பொழுது பிறந்த மாதம், பிறந்த நட்சத்திரம் அது என்றைக்கு வந்தாலும் அன்றைக்கி பண்ணோம். சார் அன்றைக்கி நாள் நல்லா இல்லையா சார்? நான் அதெல்லாம் கணக்கு கிடையாது. பர்த்டேக்கு நாளில் பார்க்கக்கூடாது. நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் பண்ணணும். அது என்ன திதி, என்ன கிழமை, அன்றைக்கி யோகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பிறந்த ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி பண்ணணும். அதுதான் உங்களுடைய பிறந்த நாள். நம்ம பஞ்சாங்க கணக்குப்படி அதுதான். ஏ பாலகிருஷ்ணன்கிறவர் கேட்குறார். 1947 ஜூலை 28 பிறந்திருக்கார். அடுத்த ஆடியில் கேட்ட இன்றைக்கி பண்ணிவிடுங்க, சூப்பராக இருக்கும். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, விரதம் இருப்பது, திருப்பணி செய்வது, நன்கொடை கொடுப்பது, வீட்டில் தினமும் பூஜை செய்வது போன்றவற்றை நாம் நமது மதத்தின் மேல் கொண்ட பக்தி என்றால் அது உண்மையானது தான். அதே சமயம் அந்த இந்து மத பக்திக்கு சிறிது களங்கம் என்றாலும் தெருவில் நாம் ஒற்றுமையுடன் குரல் கொடுக்க வேண்டும். அப்படி எவ்வளோ பேர் வர்றாங்க நம்ம ரிலிஜனில் அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற ரிலிஜனை பற்றி யாராவது இழிவாக பேசினா அடுத்த நாளே எல்லாம் திரண்டுறாங்களே. நம்ம ரிலிஜனை பற்றி யாராவது கிண்டல் பண்ணி இழிவுபடுத்தி பேசினா நம்மளாம் ஏன் ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்த மாட்டேங்கிறோம்?
இந்துக்களுக்குள் ஒற்றுமை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க லட்சுமி ஒடுகநாதன். வருத்தமாகத்தான் இருக்கிறது, எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 6லும் 7லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். 11ஆம் இடத்திலே 3 கிரகம், 10ஆம் இடத்திலே 3 கிரகம். அந்த 6 கிரகங்களும் சேர்ந்து நல்ல பண்ணுது. 10ல் 3, 11ல் 3, 6 கிரகம் 10, 11 இருக்குது. இந்த 6 கிரகமும் சேர்ந்து மேஷத்துக்கு நல்ல பண்ணுது. அவ்வளோ நல்ல நாள். கூட சந்திரனும் சேர்ந்து நன்மை செய்யுது. 6, 7ல் உள்ள சந்திரனும் சேர்ந்து நன்மை செய்கிறது. எனவே 7 கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன என்பது ஒரு பெரிய விஷயம். ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே அன்றைக்கி நாள் நல்லா இருக்கும்பாங்க. 7 கிரகம் நல்லா இருக்குது மேஷத்துக்கு இன்றைக்கி. எனவே உங்கள் தொழிலில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக காணப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வருவீர்கள். பெரிய தொகையை கையாளுகின்ற ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். கணவன் என்ன சொன்னாலும் அதை மனைவி கேட்பார். மனைவி ஒன்றை சொல்லும் முன்பே கணவன் அதை செய்து விடுவார். எனவே குடும்பத்தில் சண்டை சச்சரவே இருக்காது. கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து விட்டால் அதுக்கப்புறம் எப்படி சண்டை சச்சரவு வரும்? அவங்களுக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் நான் பெரியவனா நீ பெரியவளா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் சொல்லி தான் நீ கேட்கணும், இந்த நீயா நானா அப்படின்ற கேள்வி வந்துருச்சுனாலே குடும்பம் உருப்படாது, உடையும். குடும்பமே உடையும். நீ வேறு நான் வேறா, நீயும் நானும் ஒன்று தானே, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு எண்ணம் கணவன் மனைவிக்குள்ளே வந்துவிட்டால் அங்கு பிரச்சனைக்கு இடமே இல்லை. அது போன்ற ஒரு ஒற்றுமையான இல்வாழ்க்கை இன்றைய தினம் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அங்கே அந்த ஒற்றுமை இருக்கும். ரிஷபராசினருக்கு இது ஒரு நல்ல நாள். 5லும் 6லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். 9ஆம் இடத்திலே 3 கிரகம், 10ஆம் இடத்திலே 3 கிரகம். 10ஆம் இடத்திலே உள்ள 3 கிரகங்களும் நன்மை செய்கின்றன. 9ஆம் இடத்திலே உள்ள 3 கிரகங்களும் வேறு விதமாக நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. 7 குடைவனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்துள்ளதால் திருமணத்திற்கு இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. 7 குடைவன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. 7ஆம் வீட்டிற்கு அதிபதி உச்சம் பெற்றாலே திருமணம் நிச்சயமாயிடும். சுக்கிரனோடு சேர்ந்தால் கண்டிப்பாக நிச்சயமாயிடும். இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகும். ரிஷப ராசி ஆண்கள் பெண்கள் திருமண வயதில் இருந்தால், திருமணம் செய்து கொள்ள விரும்பினால், திருமணத்திற்கு முயற்சி செய்தால் திருமணம் நிச்சயமாகும். மாணவர்கள் அழகாக படித்து கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நல்ல மார்க் வாங்கணும், ஸ்கூல் ஃபஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிறது போன்ற ஒரு நல்ல எண்ணங்களெல்லாம் பிள்ளைகளின் மனதிலே இப்பொழுது ஏற்படும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்தி கொண்டே போகலாம். அத்தகைய ஒரு அற்புதமான நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 4ஆம் இடத்திலே சந்திரன் மாலை 4 மணி வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 5ஆம் இடம் செல்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன், ராசியிலே குரு. எனவே ராசியில் உள்ள குரு 5இல் உள்ள சந்திரனை பார்க்கிறது மாலையிலே. இது ஒரு சிறப்பான யோகம் என்று சொல்ல வேண்டும். குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று திரிகோணம் அடைந்திருப்பது மட்டுமல்ல, மற்றொரு முக்கியமான ஒரு திரிகோணம் ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்றால் 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் எல்லாமே வலுவாக இருக்கின்றன. ராசி அதிபதியும் 9 குடைவனும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. ராசி அதிபதி புதன். மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன். 9ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி. இந்த புதன் சனி ஒன்றா இருக்குது இப்போது 9இல். மிதுனத்திற்கு 9 அப்படின்னா கும்பம். கும்பத்தில் சனி புதன் சேர்க்கை. அது மிதுனத்திற்கு ஒரு பெரிய யோகம். நாளைக்கு சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ 1, 5, 9 புதன் சுக்கிரன் சனி 3 ஒன்றா சேருது நாளைக்கு.
இந்த புதன் சுக்கிரன் சனி சேர்க்கைங்கிறது மிதுனத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். நாளை முதல் அந்த கிரக அமைப்பு ஏற்படுகிறது. கிரகங்களில் நிகழும் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி ஒரு அற்புதமான நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வந்தால் அதை விட்டுவிட வேண்டாம், கெட்டியாக பிடிச்சிக்குங்க. கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 3லும் 4லும் ராசி அதிபதி சந்திரன் இருக்கிறது. 4ஆம் இடத்திற்கு 4 மணிக்கு வருகிறது. அதன் பிறகு குருவால் பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வையிலே சந்திரன், ராசி அதிபதி சந்திரனை குரு பார்க்கிறது என்பது ஒரு சிறப்பான நன்மை. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, வேகமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு சேரும். வெவ்வேறு இடங்களிலிருந்து வரவேண்டிய வெவ்வேறு தொகை மொத்தமாக சேரும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. சிம்ம ராசிக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் இடத்தில் 7 குடையவனும் புதனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். 11ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. எனவே இப்பொழுது புதிய பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அலுவலகத்தில் மாற்றங்கள் நிகழும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அற்புதமான நல்ல நாள். ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி. சிம்மத்துக்கு இன்றைக்கி ரொம்ப 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 நல்லா இருக்குது. அருமையான நாள். குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. சிம்மராசி பசங்கள்லாம் இன்றைக்கி படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பேரண்ட்ஸால் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும் குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதே பேரண்ட்ஸ் முதல்ல ஒரு தடவை படிச்சிடணும். புத்தகத்தை நீங்கள் ஒரு தடவை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு உட்காரணும். அது என்ன சின்ன குழந்தை தானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மாட்டில் படி அப்படின்னாக்கா அது ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா அசிங்கமாகிடும். அதனால் நீங்கள் முதல்ல படிங்க, படிச்சுட்டு அப்புறம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்று குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 10ஆம் இடத்து குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். 2, 4, 6 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு சந்திரன் மாலை வருகிறது. அது நன்மை செய்யும். 2ஆம் இடத்திற்கு வந்தால் ஏன் நன்மை என்றால் 11 குடையவன் 2க்கு வந்தால் நன்மை. லாபஸ்தானாதிபதி சந்திரன் தனஸ்தானத்திற்கு வருவதால் நன்மை. தனஸ்தானத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் தனகாரகனாகிய குருவால் பார்க்கப்படுவதால் நன்மை. குருவால் சந்திரன் பார்க்கப்படுகிறது. அதிலும் 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்க்கிறது. எனவே பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். சாதாரண வளர்ச்சி இல்லை, பெரிய வளர்ச்சி, குறிப்பிடத்தக்க பெரிய வளர்ச்சி. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். துலார் ராசி அன்பர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். 7 குடையவன் 4ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால், பூமி காரகனாகிய செவ்வாய் வலுவாக உச்சமடைந்திருப்பதால் வீடு மனை வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். சொந்தமாக இடம் வாங்கி போடலாம். தோப்பு துறவு, காடு கழனி, நில நீச்சல்லாம் வாங்கி போடுப்பீங்க. வயக்காடு கழனியெல்லாம் வாங்கி போடலாம். இப்போ காடு வாங்கி போடலாம். நிறைய அசையா சொத்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 4ல் செவ்வாய் உச்சம். 4ல் செவ்வாய் உச்சமாக இருந்தால் நிறைய ப்ராப்பர்ட்டி சேரும். யாராவது ஜனனகால ஜாதகத்திலே துலா லக்னத்தில் பிறந்து 4ல் செவ்வாய் உச்சமாக இருந்தால் அவர்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. வீடு வாங்குவாங்க, காலி மனம் ஒன்று வாங்கி போடுவாங்க, அப்புறம் ஒரு கமர்ஷியல் பில்டிங், ஒரு கட்டடம் ஒன்று வாங்கி போடுவாங்க. அப்படியே வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பணம் சேரும், தங்கும். பணம் சேரணும், பணம் கையில் தங்கணும், அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அந்த நேரம் யாருக்கு வரும் என்றால் 4ல் செவ்வாய் உச்சமாக இருந்தால் வரும். இப்பொழுது 4ல் செவ்வாய் உச்சமாக இருக்கிறது. எனவே துலா ராசிக்கு அந்த யோகம் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 11லும் 12லும் சந்திரன் இருப்பதால் நன்மை. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். அறிவுசார் விவாதங்களிலே பங்கேற்பீர்கள். உங்களுடைய அறிவு திறமைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
வெகு விரைவிலேயே பதவி உயர்வு கிடைக்கும். வெறும் பதவி உயர்வாக மட்டுமல்லாமல் பணியிட மாற்றமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு கிடைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ப்ரமோஷன்லனாலும் பரவாயில்ல, நான் ட்ரான்ஸ்ஃபர்லலாம் வெளியிலலாம் போக மாட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னிங்கன்னா அப்புறம் உங்களுடைய வளர்ச்சி அப்படியே நின்றுடும். ஃப்யூச்சரில் ட்ரான்ஸ்ஃபரையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கணும். தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 7 அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது என்பது ஒரு யோகம். 5 குடையவன் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்ததால் பதவிகள் கிடைக்கும். 5 குடையவன் வலுவாக இருப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி இளவயது திருமணமான தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் பதவி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வம்சவிருத்தி கிடைக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் காணாமல் போகும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அம்பிகை வழிபாடு செய்தால் நாம் கவலைப்பட வேண்டாம். அந்த அம்பிகை நம்மை குழந்தையாக ஏற்றுக்கொண்டு நமக்காக அவள் கவலைப்படுவாள். குழந்தைங்களை பற்றி அம்மா தானே கவலைப்படணும், குழந்தைங்க எது கவலைப்பட போகுது? நம்மளாம் குழந்தைங்க, அந்த தேவி தான் அம்மா. அதனால் அந்த அம்பிகையிடம் நாம் சரணடைந்து விட வேண்டும். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெற்றிடலாம். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பராசிக்கு இன்று மாலை 4 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே கிளம்புங்க வீட்டை விட்டு. ஆஃப்டர் 4 PM எல்லா ப்ரோக்ராம் வச்சுங்க. மீட்டிங் பார்க்குறது, பேசுறது, கொள்வது, வியாபார விஷயமான பேச்சுவார்த்தைகள், பணம் கொடுக்கல் வாங்கல், உயரதிகாரிகளை சந்திப்பது போன்ற எல்லாமே 4 மணிக்கு மேலே வச்சுங்க. மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். ஆனால் 4 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதனால் காலையிலே எல்லா முக்கியமான வேலையை முடிச்சிடுங்க. இன்று மாலை 4 மணிக்கு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கும்பத்துக்கு முடியுது, மீனத்துக்கு ஆரம்பிக்குது. அதனால் மீன ராசி அன்பர்கள் 4 மணிக்கு முன்னால், சாயந்தரம் 4 மணிக்கு முன்னால் எல்லா முக்கியமான வேலைகளையும் முடித்து விட வேண்டும். 4 மணிக்கு பிறகு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேச்சுவார்த்தை பண்ணுறதா இருந்தால் டிஸ்கஷன், பேச்சுவார்த்தை, பண பரிவர்த்தனைகள், பேரம் பேசுகிறது எல்லாம் 4 மணிக்கு முன்னால் முடிச்சிருங்க. பிஃபோர் 4 எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகுது. நாளையிலேருந்து நிறைய மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராம்.